श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्री रंगनायकी समिति श्री रंगनाथ परब्रह्मणे नमः। श्रीमती गोदाये नमः. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ கோதாஸ்துதியில் 14 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இன்னைக்கு 15வது ஸ்லோகம் பார்க்கணும். ஆமோதவத்யபி சதா ஹிருதயங்கமாபி ராகான்விதாபி லலிதாபி குணோத்தராபி மௌலிஸ்ரஜா தவ முகுந்த கிரீடபாஜம் கோதே பவத்யதரிதா கலு வைஜயந்தி. கோதே கோதே பிராட்டியே, வைஜயந்தி சதா ஆமோதவதி அப்பி. வைஜயந்தி என்கின்றதான வனமாலை எப்பொழுதும் நல்ல வாசனை உடையதாக இருந்தால் கூட, அதாவது மகிழ்ச்சி உடையதாக இருந்தாலும் ஒரு ஆமோதம்னு 2 அர்த்தம். ஹிருதயங்கமாப்பி மார்பிலே நின்று மனத்துக்கு இனியதாக இருந்தாலும், இன்னொரு அர்த்தம் மனதுக்கு உகந்தவளாக இருந்தாலும், ராகான்விதாபி நல்ல சிவப்பு நிறைவுதாயினும், அது இன்னொரு அர்த்தம் காதலுடையவளாக இருப்பினும், லலிதாபி மென்மையாக இருப்பினும், இன்னொரு அர்த்தம் மெல்லியலாக இருப்பினும், குணோத்திராபி எல்லா குணங்களும் மற்ற குணங்களால் சிறந்திருந்தாலும், இன்னொரு அர்த்தம் நற்குணங்கள் மிகுந்தவளாக இருந்தாலும், முகுந்த கிரீட பாஜா பகவானுடைய கிரீடத்தை அடைந்த தவ மௌலி சஜா உன் திருமுடி அணிந்து சூட்டிய மாலை இருக்க அதரிதாகுலு பவதி மிக தாழ்த்தப்பட்டதாக ஒன்று ஆகின்றது. அதாவது கோதாபுரட்டியே, உன் நாயகனான எம்பெருமான் எப்பொழுதும் கழுத்தில் அணிஞ்சின்னு இருக்கானே, அந்த வைஜெயந்தி என்கிற வனமால் இருக்க ரொம்பவும் மனம் உள்ளது தான். அவன் திருவார்பிலே அணிய பெறுவதால் அவன் திருவுள்ளத்துக்கு ரொம்பவும் உகப்பானது தான். நல்ல செம்மை நிறைவுடையது தான், மிகவும் மென்மையாக இருப்பது தான், இன்னும் எல்லாவித சிறப்புகளும் உடையது தான். இவ்வளவு பெருமை இருந்தாலும் கூட திருமார்பில் அது அணியப்படுகின்றதே அன்றி அவனது முடியிலே அணியப்பெறுவதில்லை. ஆனால் நீ சூடி களைந்து கொடுத்த மாதிரி இருக்கே, தன் சர்வேஸ்வரத்தன்மையை காட்டும் முக்கிய சின்னமான கிரீட்டத்தின் மேல் அவன் அணிந்து கொள்கின்றான் உன் நாயகன். அதனால் அந்த நீ சூடி களைந்து அவன் கிரீட்டத்திலே சூட்டி கொள்கின்றானே, அந்த மாலையை விட வனமாலை தாழ்ந்து பெற்றது. மேலும் கிரீட்டம் உயரமான இடத்தில் இருக்கிறதுனாலே கீழிடமாக இருக்கக்கூடிய திருவாரூரில் உள்ள வனமாலை அதிலிருந்து இடத்திலும் தாழ்ந்திருக்கு. நீ சூடிக்கலைந்த மாலைக்கு உன் நாயகன் எத்தனை கௌரவம் கொடுக்குறான் பாத்தியான்னு கேட்டார். இந்த ஸ்லோகத்தில் நான் வச்சு மிகவும் மகிழ்வுடையாய், கணவனது உள்ளத்துக்கு உகந்தவளாய், கணவனுடன் மிக்க காதலுடையவளாய், மென்மையுடையவளாய், நற்குணங்கள் நிறைந்து விளங்கும் ஒரு மங்கை தன் கணவனிடம் செல்வாக்கினால் அந்த கர்வம் கொண்டு மற்றொரு மங்கையால் அப்படி தாழ்த்தப்பட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரிங்கிறதுக்காக அது ஒருவருடைய வார்த்தை பண்ணுறார். அதாவது வனமாலை தாழ்ந்தாக பழப்பட்டு நீ சூடிக்கலை இந்த மாலையானது கிரீட்டத்தில் இருப்பதனால இது உயர்ந்து போச்சுன்னு சொல்ல மாதிரி, இங்கே ஒரு மங்கை தாழ்ந்து மற்றொரு மங்கை உயர்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரிங்கிறதாக ஸ்லைடையாக சொல்கிறார். அப்படி அடுத்த ஸ்லோகத்தில் त्वन्मौडिदामनि विभोः शिरसा गृहीते स्वच्छन्दकल्पित सपीतिरसप्रमोदाः मञ्जुस्वना मधुलिहो विधतु स्वयन्ते स्वयंवरं कमपि मङ्गलतुर्यघोषं विभोः शिरसा गृहीते. பிரபுவான உன் நாயகனான எம்பெருமானால் அவனுடைய திருமுடியாலே சிரசாகிரகித்தன ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொத் பௌளி தாமனி உனது
திருமுடியிலே சூட்டி களைந்த அந்த மாலையிலே சொச்சந்த கல்பித்த சபீதி ரசன தம் விருப்பத்தின்படி கொல்லப்பட்ட ஒன்று கூடி பருகும் சுவையால் பிரமோதாக மகிழ்ச்சியுடையவளாய் மஞ்சுஸ்வனாக மதுவிலகா இனிய உரையிடுவதான வண்டுகள் தே ஸ்வயம்பரம் உனக்கு சுயம்பரத்திற்கு ஏற்ப கமபி மங்கள துரிய கோஷம் விசித்திரமான மங்கள வாத்தியங்களின் ஒலியை ஸ்வயம் விதது தாமாகவே செய்தன. அதாவது கோதா பிராட்டியே, உன் திருவடியிலே சூடி களைந்த அந்த மாலையை உன்னுடைய நாயகன் ரொம்ப ஆர்வத்தோடு ஆதரத்தோடு ரொம்ப சந்தோஷத்தோடு உகப்போடு ஏற்று தன் திருமுடியிலே சூட்டிக் கொள்கிறான் இல்லையா? அப்போ அந்த மாலையில் வண்டுகள் புகுந்து ஒன்று கூடி தம் இஷ்டப்படி அதில் இருக்கிற தேனை பருகி அதனால் அவற்றுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட்டு ரொம்ப ரீங்காரம் பண்ணுறது, இனிமையாக ரீங்காரம் பண்ணுறது. அந்த ஒலி அந்த ரீங்காரம் பண்ணுற ஒலி இருக்கு, அது என்ன ஆகுதுன்னா உன்னுடைய சுயம்பரத்துக்கு வாத்தியம் வாசிக்கிற மாதிரி மங்கள வாசிக்கிற மாதிரி வண்டுகள் தாமாகவே அப்படி மங்கள வாத்தியங்களே முழங்குற மாதிரி அமைகிறது. அதாவது கோதா பிராட்டி எம்பெருமானை கல்யாணம் பண்ணிக்கணும் என்பதாக விரும்புகிறவள். அவளுடைய தானே ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கார் முந்தின ஸ்லோகத்தை சொல்லிச்சே, நான் நாகேஷே சொல்கிறாரோனோ பக்ஷிரத கதந்தே ஜாத ஸ்வயம்பரபதின்னு எவ்வளோ வரித்த கணவன் அந்த ஸ்வயம்பரம், அதற்கு அவனை வரிச்சாத்தியுமே கல்யாணம் தான், அதற்கு மங்கள வாத்தியம் வாசிக்கிற மாதிரி இருக்கு என்பதாக அழகான ஒரு சமத்காரமான ஒரு விஷயம். அடுத்த ஸ்லோகம் விஸ்வாயமான ரஜசாம் கவனேனநாபௌ வக்ஷஸ்தனே கமலாஸ்தன சந்தனேன ஆமோதிதோபி நிகமைஹி விபுரங்கிரியுக்மே தத்தே நதேன சிரசா தவ மௌலிமாலா. இந்த ஸ்லோகத்தில் கோதா பிராட்டி சூடிக்களை இந்த மாலைக்கு ரங்கநாதனை எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்கிறத சொல்கிறார். விபுகு பிரபுவான உன் நாயகன் இருக்கானே, விஸ்வாயமான ரஜசா உலகங்களாகின்றதான துகள்களுடைய கமலேன நாபவ் தாமரையால் திருவந்தியிலும் கமலா பெரிய பிராட்டியின் ஸ்தனச்சந்தனேன மார்பகரத்தில் அணிந்த சந்தனத்தால் வக்ஷஸ்தலேச்சே திருமார்பிலும் நிகமைகி வேதங்களால் அங்கிரியுக்மே 2 திருவடிகளிலும் ஆமோதிதோபி மனம் மிகவும் ஊக்கப்பட்டு இருந்தும் தவ மௌலிமாலாம் உன்னுடைய திருமுடியில் அணிந்ததான அந்த நீ சூடிக்கழிந்த மாலையை நத்தேன சிரசா வணங்கிய சிரசினாலே, அதாவது தலை குனிஞ்சு வணங்கி அப்படி தத்தே அணிந்து கொள்கின்றான் அப்படிங்கிறார். அதாவது கோதப்பிராட்டிய அவன் நாயகனான எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய திருவந்தி கமலத்தில் ஒவ்வொரு தூளும் ஒவ்வொரு உலகமாக மாறும் தன்மையுடையது. அதில் தான் நாபியிலேருந்து தான் அவன் பிரம்மாவை படைத்தான், அதிலேருந்து லோக சிருஷ்டியெல்லாம் ஏற்பட்டது. அத்தகைய துகளைகளெல்லாம் பெற்ற தாமரை பூனாலே அவனுடைய திருவந்தி மிகவும் மனம் கொண்டு திகழ்ந்தது தான். என்ன ரங்கத்து இன்ன முதல் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமலப்பு உலகர்னு ஆண்டாள் சொல்லி செய்யும் நாச்சியார் திருமொழியில். அப்படிப்பட்டதான் திருவந்தி கமலம் இது. அவனது திருமார்பு எப்படின்னா, அந்த திருமார்பிலே எப்பொழுதும் பெரிய பிராட்டி இந்த வக்ஷஸ்தலத்திலே அமர்ந்திருக்கான். அதனால் அவளுடைய எப்பொழுதும் விளங்கும் பெரிய பிராட்டின் திருமலைத்தலங்களிலே அணிந்திருந்தா சந்திரம் இருக்க, அது அவனுடைய திருமார்பு பூரா வாசனை வீசின்னு இருக்கு. வடமொழியில் இருக்கக்கூடிய வேதங்களும் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களும் எல்லாமே அவனுடைய எம்பெருமானுடைய திருவடியைத்தான் போற்றுறது. ஏன்னா அந்த திருவடி அப்படி விசேஷமாக வேதங்களாலே போற்றப்பட்டு வேதங்களுடைய பரிமளம் மிகுந்து விளங்குறது அந்த 2 திருவடிகளும். இப்போ யோசித்து பார்க்கணும், திருமேனி முழுதுமே ஒப்புமை இல்லாத நறுமணம் வீசப்பட்டிருந்தும் அதனால் கொஞ்சம் திருப்தி அடையாத அந்த எம்பெருமான் நாயகன்
அந்த பரிமளங்களை எல்லாம் காட்டிலும் நீ சூடிக்களைந்த மாலையில் இருக்கக்கூடியதான இந்த உயர்ந்த பரிமளத்தை பெற விரும்பி, ஆனால் தான் அந்த மாலையை அப்படியே தலையாலே வணங்கி ஏற்றி தரித்து ஆச்சரியமாக மனம் நிறைந்து திகழ்கின்றானே என்று வியப்போடு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் மதாமபித்வதலகைரதிவாஸ்ய தத்தாம் பிராயேண ரங்கபதிரேஷ விபர்த்தி கோதே சௌபாக்ய சம்பத் அபிஷேக மகாதிகாரம். ஏ கோதே, கோதை பிராட்டியே, தவ உத்தரீயம் தொதழகைகி, உன்னுடைய மேலாடை, உன்னுடைய குழலிலே சூட்டி கலைந்ததான அதிவாசிய, அதனாலே மணமூட்டி தத்தாம் கொடுக்கப்பட்ட மாலாமப்பி மாலையும், அதாவது உத்திரியத்தையும் தொதழகைகி அதிவாசிய தத்தாம், உன் திருக்குழலாலே அதில் மனமேற்பு ஏற்றப்பட்டு கொடுக்கப்பட்ட மாலாமப்பி மாலையும் சூடாபதேனே திருமுடியாலே பரிகிருஹ்ய ஏற்றுக்கொண்டு ஏஷகா ரங்கபதிகி, இந்த திருவரங்கம் என்ன பண்ணுறான், சௌபாகிய சம்பத்து மங்களத்தன்மை என்னும் செல்வத்தில் அபிஷேக மகாதிகாரம் முடிசூட்ட வேண்டிய மேலான தகுதியை பிராயண பிரவர்த்தி பெரும்பாலும் தாங்குகின்றான். அதாவது கோதப்பிராட்டியே, திருவரங்க நகரப்ப என்ன பண்ணுறான் தெரியுமா, நீ அணிந்ததான மேலாடையை மிக்க ஆதரவுத்திலும் தன் திருமுடிக்கு பரிவட்டமாக தரிக்கின்றான். இவப்பா என்ன சொல்கிறார், உடுத்து கலைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்த துண்டுன்னார். அந்த கோதா பிராட்டி உடுத்துதான அந்த மேலாடியை ரங்கநாதன் ஆதரவோடு இருக்கிறாங்கிறார் சுவாமி தேசிகன். திருவரங்க நகரப்பன் நீ அணிந்த மேலாடியை மிக்க ஆதரத்தோடு தன் திருமுடிக்கு பரிவட்டமாக கட்டிக்கிறான். அது மாத்திரமில்லை, உன்னுடைய திருக்குழல்களிலே அணிந்ததாலே அதுக்கு நறுமணம் மிகவும் ஊட்டப்பெற்ற உன் தந்தையால் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பூமாலை இருக்க, அந்த பூமாலையை ரொம்ப ஆர்வத்தோடு உகப்போடு ஏற்று தன் திருமுடியில் சூட்டிக்கிறான். இந்த செய்கைகளால் என்ன ஆகுதுன்னா, அவன் தான் மங்கள சுரூபனாக ஆகி மற்றவர்களுக்கும் மங்களத்தை தரக்கூடிய பெருமை பெறுகின்றான். இந்த பெருமையே மிகப்பெரிய செல்வம், இதற்கு வேற ஈடு உண்டா? அப்படிப்பட்ட செல்வம் இல்லையாது. இந்த செல்வத்துக்கு நன்றாக முடிசூட்டப்பட்ட ஒரு சக்கரவர்த்தி ஆறாம் ராஜாதிராஜன் ரங்கராஜா. அதனால் ஆஹா, உன்னுடைய மேலாடையின் சிறப்பை எப்படி சொல்கிறது, அல்லது நீ சூடிக்கலைந்த மாறுடைய சிறப்பைத்தான் எப்படி சொல்கிறது என்று விசேஷமாக வியப்பாக சொல்கிறார். அதை அடுத்த ஸ்லோகத்தில் துங்கைர் அகிருத்திரிமகிர ஸ்வயமுத்தமாங்கைஹி யம் சர்வகந்தைதி சாதரமுத்வகந்தி ஆமோதமன்யமதிகச்சதி மாலிகாபிஹி ஸ்வபித்வதீய குட்டிலாலகவாசிதாபிஹி. அகிருத்திரிமகிரஹா துங்கைஹி உத்தமாங்கைஹி, வேத வாக்குகளாலே உயர்ந்த முடிகளால் யம் சர்வகந்த இதி ஸ்வயம் சாதரம் உத்வகந்தி, எந்த எம்பெருமானை எல்லா சர்வகந்தன் எல்லா மனங்களும் உடையவன் என்று ஸ்வயம் தாங்களே சாதரம் ஆதரத்தோடு உத்வகந்தி கொண்டாடுகின்றதோ, சஹாபி தொதிய குடிலாளக வாசிதாபிக, அந்த எம்பெருமான் உன்னுடையதான சுருண்ட கூந்தலானே மனமூட்ட பெற்றதான மாலிகாபிகி மாலைகளாலே அந்நியம் ஆமோதம் அதிகச்சதி, விலட்சணமான அந்த சந்தோஷத்தை ஆனந்தத்தை அடைகின்றானே. அதாவது என்னென்னா, கோதப்பிராட்டியே, வேதவங்கள் ஒருவரால் இயற்றப்படாதவை, நித்தியமாக உள்ளவை, அழிவற்றவை, அது அபௌருஷயமானவை. அவள் என்ன பண்ணுறதுன்னா, தன்னுடைய உயர்ந்த மொழிகளான உபநிஷத்துக்களான உன் நாயகன் என்ன சொல்வது தெரியுமா, சர்வரசன் சர்வகந்தங்கிறது. ஏன்னா எப்படிப்பட்டனா, ரசோ வைசஹா ரசக்கியேவாயன் லப்தானந்தி பவதி வேதம். ரசோ வைசஹா, அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் பிரகிருதி சம்பந்தம் இல்லாத எல்லா விதமான
அந்த நறுமணங்கள் வாசனைகள் நிறைந்தவன் அப்படின்னு சந்தோஷத்தோடு வேதங்கள் அவனை புகழறது. அப்படிப்பட்ட எம்பெருமானும் உன் சுருண்டிருந்ததான கூந்தலிலே சூடியதாலே நறுமணம் பெற்ற மாலைகளை அணிந்து கொண்டு அதனால ஒரு ஒப்பற்றதான அற்புத மனத்தை அதில் அடைந்து ரொம்ப சந்தோஷப்படுறான், பேரானந்தப்படுறானே. நீ சூடு கிளைந்த மாலையினுடைய பெருமை இதை விட எப்படி சொல்ல முடியும்? அது அளவிட முடியாதா இருக்கேங்கிறார். அடுத்தது 20வது ஸ்லோகத்தில் தன்யே சமஸ்த ஜகதாம் பிதுருத்தமாங்கே त्वन्मौढि माल्यभर संभरणेन भूयः इन्दीवरशजमिवाददति त्वदीयानि आकेकराणि बहुमान विलोकितानि त्वन्मौलि माल्यभर संभरणेन உன் திருமுடியிலே மாலைகளின் சுமையை தரிப்பதால் தன்யே பாக்கியம் பெற்றதான சமஸ்த ஜெகதாம் எல்லா உலகுக்கும் பிதுகு தந்தையான அந்த பகவானுடைய உத்தமாங்கே திருமுடியிலே துவதீயானி ஆகேகராணி உன்னுடையவாய் அரைக்கண் நோக்குகளான பகுமான விலோகித்தானி பெருமதிப்போடு கூடியதான அந்த பார்வைகளாலே பூயகா மறுபடியும் இந்தீவரஷ்டஜம் ஆததி இவ கருணைதல் மாலையை சுட்டுகின்றன போலும். அதாவது இங்கே அழகா மாலையை முதல்ல சுட்டினது இல்லாமல் தன்னுடைய கண் பார்வையான அந்த கருணைதல் மாலையால் இன்னொரு முதல்வருக்கு சுட்டுறாங்கிற மாதிரி அழகான ஒரு கற்பனை வர்ணிக்கிறாருங்க. கோதா பிராட்டியே எல்லா உலகுக்கும் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் இருக்கக்கூடியவன், சர்வலோக பிதாவாக இருக்கக்கூடியவன் உன் நாயகனான எம்பெருமான். அவன் நீ சூடி கழிந்த மாலையே அப்படியே தன்னுடைய திருமுடியிலே சூடிக்கொள்வதாலே அவனுடைய திருமுடி ரொம்பவும் பாக்கியம் பெற்றதாக ஆறுது. அவனுடையதான அந்த பிரேமை அன்பினுடைய மிகுதியை கண்டு உன்னுடைய மாலைக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குறானே என்பதனாலே உனக்கு அவனிடத்திலே உண்டான பெருமகிழ்ச்சியாலே நீ என்ன பண்ணுற, அவன் திருமுடியை உன் திருக்கண்களால் அப்படி பார்வையாக அப்படி கடாட்சித்து அருடுற ஒரு கொஞ்சமான பார்வை. இங்கே சொல்கிறார் ஆகேகராணிங்கிறார். ஆகேகரான அரைக்கண் நோக்கு அப்படின்னு. அந்த அரைக்கண் நோக்கு என்ன இருதுன்னா அவன் திருமுடியில் படும்போது ஏதோ கருணைதல் பூக்களாலே இன்னொரு மாலையை அவன் திருமுடியில் அணிவிச்சது மாதிரி இருக்குது. அதாவது கண் கருமையான கண்கள், அது மையிட்ட கண்கள். அந்த கண்களாலே பார்க்கக்கூடிய அரைக்கண் பார்வை கருணைதல் புஷ்பத்தாலே அவன் திருமுடியில் இன்னொரு மாலை சூட்டின மாதிரி இருக்கு என்று அழகான கற்பனை வளத்தோடு அப்படி பேசுகின்றார் சுவாமி தேசிகன். 21வது ஸ்லோகத்தில் கோதா பிராட்டி ரங்கன் ஆண்டாள் அரங்கன் ரெண்டு பேரும் பரஸ்பரம் அந்த கல்யாணத்தில் மாலை மாற்றிக்கிற வைபவம் இருக்க அது அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி இதில். ரங்கேஸ்வரஸ்ய தபச பிரணயானுபந்தாத் அந்யோன்யமால்ய பரிவృத்திமபிட்டுவந்தः ரங்கேஸ்வரஸ்ய தவச प्रणयानुबन्धात् अन्योन्यमाल्य परिवृत्तिमभिष्टुवन्तः वाचालयन्ति वसुधे रसिका त्रिलोकी न्यूनाधिकत्वसमता विषयैः विवादैः वसुधे அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார். ஏன்னா பூமி பிராட்டி, ஏன்னா வசுதா வசுந்தரா மேதினி தேவி வசுந்தரா வசுதா தேவி வாசவி வேதம். வசுதான்னா பூமி பிராட்டிக்கு பேர். அதான் அப்படி அட்ரஸ் பண்ணச்சு. வசுதே பூமி தேவின் அம்சமான கோதா பிராட்டியே ரங்கேஸ்வரஸ்ய தவச்ச அந்த அரங்கனுக்கும் உனக்கும் உள்ளதான பிரணயானுபந்தாது அந்த பிரேமை காதலின் தொடர்ச்சியாலே அந்யோன்ய மால்ய பரிவிருத்தியும் ஒருவருக்கொருவர் இந்த மாலை மாற்றிக்கொள்வதை அபிட்டு வந்தா ரொம்பவும்
அதை போற்றுவர்களாக ரசிக்காக அந்த விசேஷமான வைபவத்தை அனுபவிக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காளே, நியூனாதிகத்துவ சமதா விஷயைகி விவாதைகி திருலோக்கியம் வாசாலயந்தி. குறைவு உயர்வு ஒப்பு இவற்றை பற்றி வழக்குகளால் மூலையும் ஒலிக்கச் செய்கின்றனர். அதாவது ஒரு பக்கம் ஆண்டாள், மற்றொரு பக்கம் அரங்கன், ரெண்டு பேரும் திருமண மாலை மாற்றிக்கிறார். அதை வர்ணிக்கிறார். பூமி பிராட்டியின் அம்சமாக அவதரித்த கோதா பிராட்டியே, உனக்கும் திருவரங்க பெருமானுக்கும் ஒருவருக்கொருவர் உள்ள காதல் மிகுதியால் உங்கள் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்தது. ஏன்னா நீ அவனை முதல்ல ஏற்கனவே சுயம்பரம் சொன்னார், சுயம்பரத்துக்கு மங்கள தூரிய கோஷம்னார், வரிச்சவனை கல்யாணம் ஆயிடுத்து. இப்போ திருமணம் ஆச்சுன்னா உடனே கல்யாணத்தில் மாலை மாற்றிக்கொள்வதுங்கிறதான சமாச்சாரம். இந்த மாலை மாற்றிக்கொள்றதுக்கு ரெண்டு பேருக்கும் இந்த திருமணம் நடந்தோனோ அப்போது ஒருவருக்கு ஒரு மாலை மாற்றிக்கொண்டுள்ளனோ, கோதாபுரேட்டி உன்னுடைய மாலை அவன் ரங்கன் மிகவும் மதித்து அவன் தெரிவித்து கொண்டதும், அவனது மாலையை ரொம்ப மதிப்போடு நீ அணிந்ததும் நிச்சயமாக நடந்திருக்கும். இது உலக வழக்கம், நான் கல்யாணங்களில் பார்க்குறோம். அதை வச்சுருந்தான் பெருவாழ் கல்யாணத்துலேருந்து தான் மனுஷாளுக்கு அந்த வைபவங்களை பார்க்குறான். இந்த வைபவத்தை உலகத்தில் உள்ள ரசிகர்கள் ரொம்பவும் மிகவும் போற்றி பாராட்டி புகழ்ந்து மகிழ்ந்து அதை பற்றி விசேஷமாக பேசுகிறார். அவளில் ஒரு சிலர் என்னன்னா, உன் நாயகனுக்கு உன்பால் உள்ள கௌரவத்தை கண்டு உன்னை இந்த அரங்கனை விட மேம்பட்டவள் என்று கொண்டாடுறவா ஒரு கோஷ்டி. அதாவது ஒன்றை வசதி சொன்னால் அவனை தாழ்ந்தவனாக சொல்கிற மாதிரி ஆகிடுது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறான்னா, மனைவி என்ற முறையில் நீ அவனுக்கு வசப்பட்டிருப்பதை கொண்டு அவனை அந்த ரங்கநாதனை மேம்பட்டவனாகவும் உனக்கு சிறிது தாழ்வாக கூறி வாதாடுறா. இப்படி ரெண்டு கோஷ்டி தான். நடுநிலையில் ஒரு கோஷ்டி. நடுநிலையில் சிலர் என்ன பண்ணுறா, உங்கள் ரெண்டு பேரையும் சமமாக, இதில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. அவள் பூமி பிராட்டினுடைய அம்சம் ஆண்டாள், அவன் ரங்கநாதன் சாட்சாத் எம்பெருமான் அப்படின்னு அவா நடுவில் இருக்கிறவா ஒரு விதமான வித்தியாசம் பாராமல் நடுநிலமாக சமமாக ரெண்டு பேரையும் பேசுகிறார். இப்படி வாதங்கள், அதாவது ஆண்டாள் உயர்ந்தவள் சொல்லக்கூடிய கோஷ்டி ஒன்று அவளுடைய வாதம், அரங்கன் உயர்ந்தவன் சொல்லக்கூடிய கோஷ்டி அவளுடைய வாதம், இல்லை ரெண்டு பேரும் சமம்னு சொல்லக்கூடிய மூணாவது கோஷ்டி இவளுடைய வாதம். இப்படிப்பட்ட வாதங்களை ஒருவருக்கொருவர் ரொம்ப ஆர்வத்தோடு பேசுகிற போது அந்த சப்தமானது ஒலியானது மூன்று உலகத்திலையும் அப்படி எதிரொலிக்க செய்கின்றது அப்படிங்கிற ஆச்சரியமாக அந்த மனக்கண் முன்னால் பார்த்துருக்கணும் தேசிகன். அது ஆண்டாளும் ரங்கனும் மாலை மாற்றிக்கொண்டிருக்கிற வைபவத்தை அப்படி பார்த்து ரசித்து அதை சுவையாக அப்படி வர்ணிக்கிறார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் தூர்வாதன பிரதிமயா தவ தேக காந்தியா கோரோச்சனாருச்சிரயா சருச்சேந்திராயா ஆசீதனுஜ்ஜித சிகாவல கண்டசோபம் மாங்கல்யதம் பிரணமதாம் மதுபைரிகாத்ரம் மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரிகாத்ரம் பிரணமதாம் மாங்கல்யதம். அடிபடுகின்றவர்களுக்கு உன்னை திருவடியை பணிந்து உன்னை பிரணாமம் செய்கின்றவர்களுக்கு மாங்கல்யதம்னா நன்மை மங்களங்களை தரவல்ல. மதுவைரி காத்திரம் எம்பெருமானுடையதான திருமேனி தூர்வாதள பிரதிமையா அருகம்புல் இருக்கும், அது போன்றதான தவதே காந்தியா உன் திருமேனி ஒளியாலும் கோரோஜனா ருச்சிரையா கோரோஜனை போல் அழகிய இந்திராயாக பெரிய பிராட்டியின் ருச்சாச்ச திருமேனி ஒளியாலும் அனுஜித சிகாவள கண்டசோபம் கைவிடாத இந்த மயில் கழுத்தினுடைய அழகுடையதாக ஆசித்து ஆயிற்று. நம்ம சாதாரணமாக பார்க்கலாம் உலகத்தில் டபுள் கலர் ட்ரிபிள் கலர்னா அது பெண்கள்லாம் புடவை வாங்க போச்சு டபுள் கலர் மயில் கழுத்து எல்லாம் சொல்கிறாளோன்னா அது மாதிரி இங்கே ரசிக்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, கோதா பிராட்டியே உன் நாயகனான எம்பெருமான் திருமேனியை கண்ணால் கண்டு அவன் திருவடி ஆசிரியிச்சு அங்கு பணிவர்களுக்கு அந்த திருமேனி எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா அந்த திருவடி அந்த திருமேனி அந்த சௌந்தரியம்
அது விசேஷமாக இந்த திவ்யமங்கள விருத்தை சேவித்தாலே எல்லா நலன்களும் எல்லா நன்மைகளையும் எல்லா சௌபாகியங்களையும் அது கொடுக்கறது. அந்த திருமேனி கருமிகள் போன்ற நிறம் கொண்டது. யார்? எம்பெருமானுடைய நான் கார்மேனி எல்லாம் சொல்கிறாரோ அப்படி. நீ அவன் பக்கத்தில் எப்போவும் இருக்கியா? கோதாபிராட்டியான நீ உன் திருமேனி நிறம் எப்படி இருக்குன்னா அருகம்புல் மாதிரி இருக்கு. அவன் எம்பெருமான் திருமார்புல நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காளே பெரிய பிராட்டி, அவளுடைய திருமேனி கோரோஜனை போல், அதாவது பொன் நிறமாக இருக்கு. இப்போ என்னாச்சு? இந்த 3 நிறங்களும் அவன் திருமேனியில் கலந்து விளற போது மயிர்கழுத்து போல அவன் திருமேனி விசித்திர நிறமாக புதுசாக ஒரு காம்பினேஷன் அப்படி காட்சி தருகின்றது. என்ன ஆச்சரியம் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு ஆண்டாளுடைய திருமேனியுடைய ஒரு நிறம், எம்பெருமானுக்கு இயற்கையாக இருக்கக்கூடியதான கருமைகள் போன்ற நிறம், பெரிய பிராட்டியினுடைய பொன்னிறம், இந்த 3ம் சேர்ந்து மயில் கழுத்து மாதிரி நிறம் மாதிரி தெரிகிறது. ஆச்சரியமானு அதை வர்ணிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் அர்ச்சம் சமர்ச்சிய நியமயிர் நிகம பிரசூனைஹி நாதந்த்வயா கமலயாச்ச சமேயிவாம் மாதச்சிரம் நிரபிஷன் நிஜம் மாதிராஜ்யம் மான்யாமனுப்ரபுதயோபி மஹீக்ஷிதஸ்தே. மாதா அட்ரஸ் பண்ணச்சேயே, அம்மா தாயே கோதாபிராட்டியே, மான்யா மனு பிரபுதயா மதிப்புக்குரிய மனு முதலானவர்களான தே மஹீக்ஷிதாபி அந்த அரசர்கள் கூட, அந்த ராஜாக்கள் கூட, துவயா கமலையாச்ச சமேயி வாம்சம் உன்னோடும் பெரிய பிராட்டியோடும் கூடி நின்றவனாய், அர்ச்சியம் பூஜிக்கப்பட்ட உரியவனாலுள்ள நாதம் உன் நாயகனை, நியமைகி நிகம பிரசூனைகி நியமங்களாகி ஆகமங்களில் கூறப்பட்ட அந்த புஷ்பங்களாலே சமர்ச்சிய நன்கு ஆராதித்து நிஜமாதிராஜ்யம் சிரம் நிரவிசன்னு தங்களுடையதான அரசாட்சியை நீண்ட காலம் அனுபவித்தனர். என்ன சொல்கிறாருன்னா, பழைய ராஜாக்கள்லாம் இருக்காளே அவளை பற்றி, அது கோதாபிராட்டியுடைய அனுகிரகத்தினாலே அவருக்கு கிடைத்ததான ஒரு பலன் அதிர்ஷ்டம் அதை சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தில். உலகுக்கு தாயான கோதாபிராட்டியே சூரிய குலத்திலே உதித்த மது மாந்தாதா முதலிய ராஜாக்கள், ஏன்னா சூரிய குலத்து ராஜாக்கள் தான் வரிசையா மனு மாந்தாதா, அதுக்கப்புறம் இக்ஷ்வாகு, அதுக்கப்புறம் தசரதன், அந்த வம்சத்திலே எம்பெருமான் பிறந்து ராமனா பிறந்தார். அப்படிப்பட்ட விசேஷமான வெங்கதுரோன் குலம்ங்கிறார். வெங்கதுரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றின்னு ராமனுடைய அவதாரத்தை சொல்லிச்சு குலசேகராழ்வார் சொல்லுவார். ஆனால் சூரிய குலத்திலே உதித்த மனு மாந்தாதா முதலிய ராஜாக்கள்லாம் ரொம்பவும் மதிப்புக்கு பாத்திரமாகி நீடூழி காலம் தங்களுடையதான அந்த சாம்ராஜ்யத்தை நல்ல அரசாட்சி புரிஞ்சு அதனால சந்தோஷப்பட்டாவா. எதனால? அது உன்னுடைய அருளால் தான் நிர்தேசிக்கன். கோதாபிராட்டியான உன்னுடைய அனுகிரக விசேஷத்தால் தான் வாழ்க்கை அது முடிஞ்சுது. ஏன்னா நீ பூமி தேவனுடைய அம்சம் இல்லையா, உன்னோடும் பெரிய பிராட்டியோடும் எம்பெருமான் கூடி நிற்பவன், எல்லாராலும் பூஜிக்க தகுந்தவனவன். அவன் அந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணா, பல்வேறு நியமங்களை கை கொண்டு நன்றாக அந்த உன்னோடும் பெரிய பிராட்டியோடும் கூடியதான எம்பெருமானை ஆராதித்தார்கள். அதாவது சேதனர்கள் முக்கியமாக அவள் அனுஷ்டானத்தில் கொண்டு வர வேண்டியதான அஹிம்சை, சத்தியம், பிரம்மச்சரியம், சௌச்சம், தவம், இப்படி பல நியமங்கள்லாம் இருக்குது. இந்த நியமங்களை எல்லாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பங்களாக ஆகமங்கள் கூடுறது பார்க்கலாம். ஏன்னா அங்கே புஷ்பங்கள் பெருமாளுக்கு 8 விதமான புஷ்பம்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தை சொல்லிச்சு. என்ன சாஸ்திரம்னா, அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரக, சர்வபூத தயா புஷ்பம், அப்படின்னு வரிசையாக ஒரு 8 புஷ்பங்கள் எல்லாம். அது மாதிரி இந்த புஷ்பங்கள்லாம் பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடியதாக ஆகமங்கள் சொல்கிறது. அதனால் அந்த ராஜாக்கள்லாம்
அந்த நியமங்களோடு எம்பெருமானை அர்ச்சிக்கிற போது உன்னையும் பக்கத்தில் இருந்த உன்னையும் சேர்த்து அர்ச்சித்தாள் இல்லையா? அதனால உன்னுடைய கிருபா கடாட்சத்திற்கு பாத்திரமாகி நெடுங்காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அவர்கள் சந்தோஷத்தை அடைந்தார்கள் என்பதில் ஆச்சரியம் இல்லைன்னார். அடுத்த ஸ்லோகத்தில் 24வது ஸ்லோகத்தில், அதாவது எம்பெருமான் அவனுக்கு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் ஸ்ரீதேவி, இன்னொரு பக்கத்தில் ஆண்டாள் இருக்காளுன்னு, நம் மாதிரி சேதனர்கள், தப்பு பண்ணினவர்கள், பாபம் பண்ணினவர்கள், அவர்கள் விஷயத்தில் ஆண்டாள் எவ்வளவு கருணையோடு சிபாரிசு பண்றாங்கிற விஷயத்தை அழகா ஆர்திராபராதினி ஜனேபியபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே பார்ஷ்வே பரத்ர பவதி யதி தத்ர ந ஆசீத் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத். தேவி, ये गोदा பிராட்டிய ஜனே ஆர்திர அபராதினி அபி, சேத்தனர்களான இருக்காளனோ போன்ற மக்கள் அவ குற்றம் செய்து அந்த ஈரக்கையோடு அப்படி இருந்தாலும் குற்றம் செய்த கையோட ஈரம் உலராதன்னு சொல்ற வழக்கம். இந்த குற்றம் செய்தவராக அபராதிகளாக இருந்த போதிலும் அபிரக்ஷணார்த்தம் நன்றாக அவர்களை ரட்சிப்பதற்காக காப்பதற்காக ரமயா ரங்கேஸ்வரஸ்ய பெரிய பிராட்டியால் திருவரங்கநாதப்பனுக்கு விநிவேத்தியமான விண்ணப்பம் செய்யப்பெறும் பொழுது தத்திர அங்கு பரத்திர பார்ஸ்வே மற்றொரு பக்கத்தில் பவதி நீ எத்தின ஆசீத்து இல்லையாகில் வதனம் பிராயணி பரிவர்த்தித்தம் சியாது, அவன் திருமுகம் பெரும்பாலும் திரும்பியதாக ஆகும். அதாவது என்ன சொல்றாருன்னா, கோதா பிராட்டியே சேத்தனர்கள்லாம் பாபங்கள் செய்வதை இயற்கையாக செஞ்சுட்டு இருக்கிற ஒரு காரியம், ஒரு வருத்தமாக வச்சுருக்க மாதிரி பண்ணிட்டுருப்பான். அது அவர்கள் புதுசாக குற்றங்களை எல்லாம் செய்து கொண்டே பிடிக்கச்சே குற்றம் செய்த கை உலராத ஒரு சந்தர்ப்பத்திலே அவளை ரட்சிப்பதற்காக உன் நாயகனான எம்பெருமான் இருக்கானே திருவரங்கன், அவன்கிட்ட பக்கத்தில் இருந்த பெரிய பிராட்டி இருக்காலும் ஸ்ரீதேவி புருஷகார பூத்தை சிபாரிசு பண்ணி நம்ம குழந்தை இல்லையா நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சிபாரிசு பண்ணி அதனால் என்ன பண்ணுறா, பறிஞ்சு பேசிகிட்டே இருக்கா. அவன் தப்பு பண்ணவனாக இருந்தான்னா அவனை எப்போ பார்த்தாலும் பெரிய பிராட்டி பக்கத்தில் இருந்துட்டு காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோன்னு சொல்லிகிட்டே இருந்தா ஒரு சமயம் இல்லாட்டா ஒரு சமயம் இல்லாமல் எம்பெருமானுக்கு மனசில் ஒரு செழிப்பு ஒரு போகணும். இங்கே பார்க்கலாம், ரொம்ப தொலைன்னு சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிற பிறகு லோகத்தில். அது மாதிரி பெருமாளுக்கும் ஒரு சமயம் எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் காப்பாற்றுன்னு இவள் இந்த பெரிய பிராட்டி மகாலட்சுமி இப்படி பார்த்தாலும் சிபாரிசு பண்ணிகிட்டே இருக்காளே அப்படின்னு, சரி இவ பக்கம் திரும்பினா தானே இவ வந்து காப்பாற்று நம்ம சிபாரிசு பண்ணுறா, வேண்டாம் முகத்தை இந்த பக்கம் திருப்போன்னு திருப்பினான். அப்போ என்னாச்சுன்னா மற்றொரு பக்கம் திருப்புற போது அவனால் தப்பிக்க முடியல. காரணம் என்ன, இன்னொரு பக்கத்தில் நீ இருக்க, பூமி பிராட்டியான ஆண்டாள். அப்போ நீ என்ன பண்ணுற, என்ன நீ குற்றம் பண்ண பாவிகளை காப்பாற்றணும் நீ சிபாரிசு பண்ணுற. அப்போ அவனுக்கு வேறு வழியே இல்லை. இப்படி பெரிய பிராட்டி ஒரு பக்கத்துலையும் நீ ஒரு பக்கத்துலையும் அப்படி இருக்கிறதுனால நீ அப்படி ஒரு கால் இன்னொரு பக்கத்தில் இல்லாமல் இருந்தால் பெரிய பிராட்டி சிபாரிசு பண்ணுவதை தவிர்ப்பதற்காக வேறு பக்கத்தை முகத்தை திருப்பி கொண்டான்னா அந்த சேதனுடைய நிலை என்ன ஆயிருக்கும், நீ பக்கத்தில் இன்னொரு பார்ஸ்வத்தில் எம்பெருமானுக்கு அரங்கனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால்தான் சேதனர்களான பாபம் செய்த அந்த சேதனர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் அல்லவா என்பதாக ரொம்ப அழகாக பேசுகின்றார். கோதே குணைரபனயன் பிரணதாபராதானே ப்ரூக்ஷேபயேவ தவ போக ரசானுகூலः கர்மானுபந்தி ஃபலதானரதஸ்ய பர்த்துः ஸ்வாதந்த்ர்ய துர்வ்யசன மர்மபித நிதானம். கோதே, ஏ கோதை பிராட்டியே, குணைகி உன் குணங்களாலே பிரணதாபராதான் அடிபணிந்தவரின் குற்றங்களை
அபநயன்னு ஒழிப்பதாய் போகரசானுகூல தவ புருக்ஷபா ஏவ, போகச்சுவைக்கு ஏற்றதாயுள்ள உனது புருவத்தி நெறித்தலானே கர்மானுபந்தி பலதான கர்மங்களுக்கு தகுந்த பயனை அளிப்பதில் ரதஸ்ய ஈடுபட்ட பர்த்துகு உன்னுடைய நாதனுக்கு சுவாதந்திர துர்வியசன மர்மபிதா நிதானம், உன் நாதனுடைய சுதந்திரத்தால் வருகின்ற கடும் செயல்களுடைய மர்மஸ்தானத்தை பிளப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. இங்கே கோதா பிராட்டியினுடையதான அனுகிரக விசேஷம், அவளுடைய கருணை, அதனாலே சேதனர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், இது அழகாக எம்பெருமான் எப்படி அவள் வசப்பட்டு இருக்கின்றான் என்பதை அழகுவிட ரொம்பவும் சுவையாக சொல்கிறார். அதை கோத பிராட்டியே உன் நாயகனான எம்பெருமான் சேதனர்கள் செய்யக்கூடிய நல்வினை தீவினைகள் என்ன உண்டோ அவளுடைய கர்மாக்களுக்கு தகுந்தமான பலனையும் அளிக்கிறவன் அவன். ஏன்னா அவன் ரொம்ப என்ன எப்படி காரியங்கள் செய்கிறாளோ அவள் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு உண்டான பலனை அளிக்கக்கூடியவன். அவ்வாறு அவன் பண்ணலைன்னா பக்ஷபாதம் மாதிரி குற்றங்கள் வந்துடும். பகவான் அந்த மாதிரி குற்றங்கள் உடையவன் அல்ல. நேர்மையாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக அவரவர்கள் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கக்கூடியவன். இப்படி அபராதங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் சேதனர்களுக்கு தண்டனை கொடுக்கறது கருணையே உருவான உனக்கு பொறுக்க மாட்டேங்கிறது. அவன் சட்டப்படி யார் தப்பு பண்ணாலும் அவளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அவன் தயாராக இருக்கான். ஆனால் நீ எப்படிப்பட்டவள்? நீ மாதா, ஜெகன் மாதா, தாய் உள்ளோம். அதனால் அதை நீ பொறுக்கிறதில்லை. இந்த அபராதிகளான சேத்தனர்களுடைய கருணை கொண்டு அவர்களுக்கு தண்டனை இல்லாமல் செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு என்ன பண்ணுறது தெரியுமா? எம்பெருமானை உன் வழியிலே இழுக்கிற. அதாவது எம்பெருமானிடத்திலே போகரசத்திற்கு உண்டான பல செயல்களை பண்ணுற. அதில் முக்கியமானது உன்னுடைய புருவ நெறிப்பு. அதை அவன் பார்த்து அதுக்கு பயந்து தன் சுதந்திரத்தை முழுக்க, அவன் சர்வ சுதந்திரன்னு பேர், அப்படிப்பட்டவன் தன் சுதந்திரத்தை எல்லாம் இழந்து நீ சொல்கிறபடி அபராதிகளை எல்லாம் ரட்சிக்கிறான். அதனால் அவனுடைய சுதந்திரத்தால் தான் சேதனர்களுக்கு அவரவர்களுக்கு புண்ணிய பாபத்திற்கு ஏற்ப தண்டனை அவனால் கொடுக்க முடியும். ஆனால் அந்த குற்றவாளிகளையும் காப்பதற்காக நீ உன்னுடைய புருவ நெறிப்பு இருக்கணும். அதனால் என்ன ஆகுதுன்னா அவனுடைய சுதந்திரத்தை இழந்து விடுகின்றான். அந்த சுதந்திரத்தினுடையதான உயிர்நிலைகளை அடியோடு ஒழித்து அபராதிகளை தண்டிக்காமல் எல்லாரையும் ரட்சிக்கும்படி காக்கக்கூடியதான உன்னுடைய கருணை முதல் காரணமாக இருக்குங்கிறான். அடுத்த பாசுரத்தில் அடுத்த ஸ்லோகம், ரங்கே தடிகுணவத்தோ ரமயைவ கோதே, ரங்கே தடிகுணவதோ ரமயைவ கோதே, கிருஷ்ணாம்புதஸ்ய घटितां कृपया सुवृत्या दौर्गद्य दुर्विष विनाश सुधानदीं त्वां सन्तप्रपद्य समयन्त्य चिरेण तपा கோதை கோதை பிராட்டியே, ரங்கே ரமையா ஏவ, திருவரங்கத்தில் பெரிய பிராட்டியாலேயே ததிகுணவதா கிருஷ்ணாம்புதஸ்ய கிருபையா, அதாவது மின்னல் கொடியுடையதான திருவரங்கனாகியதான கருமுகளின் கிருபையா அருள் என்னும் சுருஷ்டியா நல்ல மழையினாலே மாரியினாலே கடிதாம் படைக்கப்பட்டதாய் தௌர்கத்ய துர்விஷ விநாச சுதாநதீம், சம்சாரம் என்றதான கொடிய விஷத்தை அழிப்பதற்கு ஏற்ற அமுத நதியான சுதாநதீம் துவாம் உன்னை
பிரபத்திய அடைந்து சந்தகா தாபானு அக்கிரேன சமயந்தி, சாதுக்கள் சம்சார தாபங்களை ரொம்ப சீக்கிரமாக தனித்து கொள்கின்றனர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கோதா பிராட்டியே திருவரங்கத்தில் எழுந்துள்ளிருக்கின்றானே திருவரங்கன், அவன் ஒரு காலமேகம். ஆனால் கருணையை வருஷிக்கின்றதான காலமேகம். அது சாதாரண மேகம், மழை வருஷிக்கும். இவன் கருணையை வருஷிக்கின்ற காலமேகம், வந்தோரை வாழ்விக்கக்கூடிய எம்பெருமானவன். எப்பொழுதும் அவனோடு உரைகின்றதான இந்த பெரிய பிராட்டி ஒரு மின்னற்கொடி. அப்போ இங்கே பார்த்தா என்ன, ஸ்ரீரங்கத்தை பார்த்தோம்னா ஸ்ரீ ரங்கநாதனுக்கு பிறவே ரங்கநாச்சியாராலே என்பதால் தான் பெரியோர்கள் வாக்கு. நான் லக்ஷ்மியும் க்ஷீரசமுத்திர ராஜதனையாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரியும் என்று ஸ்ரீரங்கதாமாவிலே உரைகின்றாளே இந்த ரங்கநாச்சியார். அந்த ரங்கநாச்சியாருடைய அனுகிரகம் அவளுடையதான அவள் மின்னர் கொடி மாதிரி இருந்து அந்த ரங்கநாதன் என்றதான காலமேகம் நமக்கு அனுகிரகத்தை எல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்க மழையாக. கோதா பிராட்டி நீ என்ன பண்ணுறது தெரியுமா? நீ அவனது திருவருள்ங்கிறதான மழையாலே படைக்கப்பட்ட அமுத நதியாக இருக்க நீ. அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, அப்படி ஒரு அமுத நதியாக வடிவு கொண்டு சம்சாரம்ங்கிறதான கொடிய விஷயத்தை போக்கடிக்கிறனே. சம்சாரங்கிறது கொடிய விஷம். இந்த விஷத்தையே போக்கடிக்கக்கூடியதான் அமுதமயமான நதி நீ. அதனால் உன்னை சரண் புகுந்து அந்த அமுத ஆற்றின் வெள்ளமானிய உன் ஸ்ரீசுக்திகளை ஆழ்ந்து அனுபவிக்கக்கூடிய பெரியோர்கள் ரொம்ப சீக்கிரமாக தங்களுடைய சம்சாரம் என்றதான தாபத்தை எல்லாம் ஒழியப்பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கிறார். ஏன்னா ஆண்டாளுடைய திவ்யசுக்திகள் திருப்பாவின் ஆச்சாரத்திழமை ரெண்டுமே இருக்க, அந்த திவ்யசுக்திகளை ஆழங்கால் பட்டு மூழ்கி அதனால் ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கிறார் இங்கே. அதுக்கப்புறம் கோதா பிராட்டி எல்லாருக்கும் தாய் நிஷனம் இல்லையா, அதை இன்னும் விசேஷிச்சு இங்கே சொல்கிறார். ஜாதாபராதமபிமாம் அனுகம்பிய கோதே, ஜாதாபராதமபிமாம் அனுகம்பிய கோதே கோப்த்ரி யதி த்வமசி யுக்தமிதம் பவத்யாஹ வாத்சல்ய நிர்பரதய ஜனனீ குமாரம் ஸ்தன்யேன வர்தயதி தட்டபயோதராபி. கோதை பிராட்டியே, துவம் ஜாத அபராதமபி மாம், அதாவது குற்றம் செய்தவனாயிருந்தாலும் என்னை அனுகம்பிய கோப்த்ரி யதியசி, அதாவது உன்னுடையதான கருணைக்கு இலக்காக்கி காப்போளாக ஆகிறாயே ஆகில் இது பவத்யா யுக்தம், உனக்கு ரொம்ப பொருத்தமானது. ஏன்னா நீ என்ன பண்ணுறேன்னா உன் கருணையாலே என்னை நீ காப்பாற்றின்னு இருக்க, அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அது யுக்தம், உனக்கு பொருத்தம் தாங்கிறார். என்ன காரணம்னா ஜனனி தட்டபயோதராபி, ஒரு தாயானவள் குழந்தைக்கு பால் ஊட்டுகின்றாள், தாய்ப்பால் ஊற்றா. பல்லு முளைச்ச பிறகும் தாய்ப்பால் இருந்தக்கூடிய குழந்தைகள் அப்படி தாய்ப்பால் ஊட்டுகின்ற பொழுது அந்த குழந்தையானது தட்டபயோதராபி அவளுடைய தாய்ப்பால் குடிக்கின்ற பொழுது மார்பகத்தை பல்லால் கடிச்சுடுத்துன்னா, அப்போ வாத்சல்ய நிர்பரதையா குமாரம் ஸ்தன்யேன வர்தயதி. இந்த வாத்சல்ய நிர்பரத்தையானா அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய வாத்சல்யத்தினுடைய மிகுதியினாலே அந்த குமாரம் அந்த குழந்தையை ஸ்தன்யேன வர்தயதி, அதுக்காக பால் கொடுக்கறத நிறுத்த மாட்டா, அதுக்காக அடித்து தூக்க தெளிவிட மாட்டா, அதை பால் ஊட்டி மீண்டும் மேலும் மேலும் இந்த குழந்தையை வளர்ப்பா. அது மாதிரி நீ தாயாகினாலே உன் கருணையாலே என்னுடைய அபராதங்களை எல்லாம் பொறுத்து என்னை நீ ரட்சிப்பது என்பது யுக்தம், ரொம்ப நியாயமானதுன்னு. அதாவது நீ எனக்கு தாய், நான் உனக்கு குழந்தை, நான் பல அபராதங்கள் செய்தவன், இருந்தாலும் என்னோட நீ அப்படி கருணை அருள் சுரந்து என் குற்றங்களை எல்லாம் பொருட்படுத்தாது அன்பின் மிகுதியாலே என்னை காப்பாற்றின்னு இருக்க, ஒரு க்ஷணத்திலையும் நீ என்னை ரட்சிச்சுட்டு இருக்க.
இது உனக்கு மிக பொருத்தமான செய்கை தான். அதான் நான் சொன்ன இந்த திருஷ்டாந்தம், ஒரு தாயானவள் குழந்தையை எப்படி தண்டிக்க மாட்டாளோ அது பண்ண குற்றத்திற்காக, அது மாதிரி நான் பண்ண குற்றங்களை எல்லாம் நீ மனதிலே கொள்ளாமல் நீ உன்னுடைய அன்பின் மிகுதியால் என்னை ரட்சிப்பது என்பது ரொம்பவும் பொருத்தமான விஷயம்தான் அவர். அதுக்கப்புறம் இந்த கோதா பிராட்டி எப்படி தன்னுடைய தியானத்திற்கு வர வேண்டும் என்பதாக ஒரு தியான ஸ்லோகம் சொல்றாருங்க. சதமக மணி நீலா சாரு கல்ஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து சதமக மணி நீலா चारुकल्हस्ता स्तनभरनमिदांगी सान्द्रवात्सल्य सिंधु अलग विनिहिताभिः षड्भिराकृष्टनाथ विलसदु हृदि गोदा विष्णु चित्त आत्मजा नः விஷ்ணு சித்த ஆத்மஜா. பெரியாழ்வாரனுடைய தவப்புதல்வியான பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை என்று பெயர் பெற்ற அந்த கோதை பிராட்டி இருக்காளே, அவள் எப்படி இருக்கான்னா சதமக மணி நீலா, இந்திர நீலமணி போல் நீலமுடையவளாக விளங்குகின்றவள். அவள் என்ன பண்ணுறான்னா சாரு கல்கார ஹஸ்தானா, தன்னுடைய அழகிதான அந்த திருக்கையில் செங்கல் நீர் பூவை, கல்கார பூன்னு சொல்கிறது, செங்கல் நீர் பூவை அப்படி தரித்திருக்கா. சிவலிபுத்தூர் போய் பார்த்தோம்னா உற்சவர் ஆண்டாள் கையில் கிளி வச்சுட்டுருப்பா, மூலவர் ஆண்டாள் அதெல்லாம் சேவிச்சா புரியும், அந்த இடது கரத்தில் இந்த கல்கார புஷ்பத்தை வச்சுருக்கிறத அழகாக சேவிக்கலாம். அதுதான் தேசியம் கொண்டாடுறார். அதனால் செங்கல் நீர் பூவை திருக்கையிலே தரிப்பவளாய், ஸ்தனபர நமிதாங்கின்னா அந்த ஸ்தலங்களுடையதான அந்த சுமையாலே சரீரம் கொஞ்சம் அப்படி வளைந்து காணப்படுகின்றதான். அவளது திருமேனி சிறிது குடிந்து இப்படி விளங்குகின்றது. அவள் என்ன பண்ணுறா, சாந்திர வாத்சல்ய சிந்துன்னா, அவள் அந்த வாத்சல்யம் என்றதான குணம் இருக்க, இந்த வாத்சல்யம்ங்கிறது ஒரு கன்றிடத்திலே தாய்க்கு இருக்கக்கூடியதான அன்பு போன்றதான, அதனால தான் அந்த வாத்சல்யம்னே பேர். என்ன தவறு பண்ணினாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் இருப்பது, அப்படிப்பட்ட வாத்சல்யம் என்ற குணமாகின்றதான அன்பு கடலாக இருக்கலாம். சாந்திர வாத்சல்ய சிந்து அழக வினிகிதாபிகி ஷக்விகி ஆகிருஷ்டநாத, கூந்தலில் சூட்டப்பட்ட திருமாலைகளாலே நாயகனை வசப்படுத்தியவள். அப்படிப்பட்ட விட்டு சித்த ஆத்மஜாவான இந்த பெரியாழ்வாருடைய திருக்குமர்த்தியான கோதா நகா ஹிருதி விலசது, நமது உள்ளத்தில் எப்பொழுதும் ஒளிபெற்று விளங்கட்டும். அதனால் எப்படிப்பட்டவனா பெரியாழ்வாருக்கு புதல்வி அவதரித்த கோதை, இந்திர நீல ரத்ன மணி போன்றுதான் நீல நிறத்தோடு இருக்கின்றவள். தன்னுடைய திருக்கையிலே அந்த கல்கார புஷ்பம் என்ற அந்த செங்கயினர் புஷ்பத்தை வச்சிருக்கிறவள். கொங்கைகளின் சுமையாலே அவளது திருமேனி அப்படி குறிந்து காணப்படுகின்றது. நம் போன்ற அடியார்களின் குற்றங்களில் பொருட்படுத்தாது எல்லையற்றதான அந்த வாத்சல்யம், அந்த அன்பு சுரக்கக்கூடியாக கடலாக இருக்கக்கூடியவள். தன்னுடைய கூந்தலில் சூடிய அந்த திருமாலைகளாலே எம்பெருமானையே வசப்படுத்தி நமக்கு அனுகிரகம் பண்ணும்படி பண்ணினவள். இப்படிப்பட்ட குணங்கள் நிரம்பியதான இந்த கோதா பிராட்டி ஆண்டாள் நாச்சியார் நம்முடைய உள்ளத்திலே என்றும் உரைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு நூற்பயனாக கடைசி ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். இதி விகசித பக்தேஹ உத்திதாம் வெங்கடேஷாத் பகுகுணரமணீயாம் பக்தி கோதா ஸ்துதிம் யஹ சபவதி பகுமான்யः ஸ்ரீமதோ ரங்கபர்த்து சரணகமல சேவாம் சாஸ்வதீம் அபியுபைஷ்யன் சரணகமல சேவாம் சாஸ்வதீம் அபியுபைஷ்யன். விகசித்த பக்தேகே வெங்கடேஷாத், மலர்ந்ததான பக்தியுடைய
இந்த வெங்கடேசன் என்றதான கவியிடமிருந்து இதி உத்திதாம் பகுகுண ரமணீயாம் கோதாஸ்துதி, இப்படி இந்த மாதிரி தோன்றியதாய் பல குணங்களால் அழகியதாக விளங்கக்கூடிய கோதாஸ்துதி என்றதான அந்த ஸ்தோத்திரத்தை எவன் பக்தி சொல்லுகின்றானோ சஹா அவன் ஸ்ரீமதா ரங்கபர்த்து பெரிய பிராட்டியை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய திருவரங்க எம்பெருமான் இருக்கின்றானே, திருவரங்க அப்பன், அவனுடைய சாஸ்வதியும் நித்தியமான சரணகமல சேவாம் திருவடி தாமரைகளே கைங்கரியத்தை அபிபைஷன்னு பகுமான்யா பவதி, பெறுபவனாய் மிக்க மதிப்புரியவனாய் ஆகின்றான். அதான் கோதா பிராட்டி அடிபணிந்து கோதாஸ்துதி சொன்னால் ரங்கநாதன் மலர்ச்சி அடைகின்றான். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், பாதகங்கள் தீர்க்கும் பரம அடிகாட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு தனின்னு சொல்லாச்சு திருப்பாவிக்கு. பரமன் அடிகாட்டும்னா இவருடைய திவிசூக்தி சொன்னால் எம்பெருமான் மனசு குளிர்ந்து போகிறது, சந்தோஷப்படுறான். அதனால் அவனுடைய திருவடி தாமரைகளிலே கைங்கரியம் பண்ணக்கூடிய பலன். அதனால்தான் கோதை பிராட்டியிடம் எனக்கு உள்ள பக்தி மிக்கதாரை சொல்கிறார். பலஸ்ரீ சொல்லச்சே அந்த மலரை பெற்று அதனாலே வெங்கடேச கவியாக என்னிடமிருந்து தோன்றிய இந்த கோதாஸ்துதி என்ற நூல் சொற்சுவை பொருட்சுவை முதலிய பல்வேறு சிறப்புகள் மிக்க அழகான இந்த ஸ்தோத்திரம் இருக்க, இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்பவன் பெரிய பிராட்டியிலும் கூடி இருக்கக்கூடியதான அந்த திருவரங்க நகரப்பன் அந்த எம்பெருமான் ரங்கநாதன் அவனுக்கிடம் என்னாலும் இடைவிடாமல் கைங்கரியத்தை பெற்று திருவரங்கத்தில் மிக மதிப்பு பெற்று பிறவியும் அடைந்து வாழ்வான் என்று அழகான பலஸ்ருதி சொல்கின்றார். அப்படிப்பட்ட கோதா பிராட்டி ரங்கநாதன் அந்த திவ்ய தம்பதிகள், இந்த கோதாரங்கன் ஒரு திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரக விசேஷத்தினாலே எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமையிலே கவிதாருக்கு சிம்மாய கல்யாண குடிசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஆண்டாள் திருவடிகளை சரணம். நாராயண நாராயண நாராயண.